Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் டு ரிஃபா கேக்ஸ். நம்ம முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சத்துன் மாவில் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் அதே சத்துன் மாவு வச்சு உங்களுக்கு நான் பிஸ்கெட் செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா, கோதுமை, ராகி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 70 கிராம் பட்டரும் 30 கிராம் நெய்யும் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதுல 100 கிராம் கரும்பு சர்க்கரை இருக்கு இல்லையா, அது நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க ஒயிட் சுகர் கூட பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் முந்திரியும் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 10 கிராம் 20 கிராம் கிட்ட இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர்ல நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த டைம்ல 1 முட்டை ஆட் பண்ணி நம்ம பீட் பண்றோம். நமக்கு முட்டையோட ஸ்மெல் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிற பாதாம் எசன்ஸை கொஞ்சமா சேர்த்திருக்கேன். நல்லா பீட் பண்ணிட்டோம். முட்டை பீட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளோர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்ததுல ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறோம். நட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பாதி அளவுக்கு. அப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கையில நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு என்னன்னா, 200 கிராம் நமக்கு ஃப்ளோர் பத்தல. அதனால ஒரு 100 கிராம் நான் ராகி மிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம கையால பிசையணும். பாருங்க, குழைச்சு குழைச்சு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பருவத்துல நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு உருண்டையா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் பாருங்கள். நான் அந்த உருண்டை உருண்டையாக போட்டு காமிச்சேன் இல்லையா, அது கையில் நம்ம வளர்த்துட்டுற மாதிரி தட்டி இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தோன்ற மாதிரி டிசைன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் நான் இது கட்டர், குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி இந்த ஷேப்க்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கட்டர் இல்லாட்டி நீங்கள் கத்தியில் கூட இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இது 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தோம். பிஸ்கெட்டு எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு பீஸ் உடச்சி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக அண்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். டேஸ்டியான எம்மியான பிஸ்கெட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் ஏதாவது வேணும்னா இன்ஷால்லா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.